ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் அரபியன் ரெசிபி குனாஃபா. தேவையான பொருட்கள்: சேமியா, கார்ன்ஃப்ளவர் மாவு, சுகர், செரி பழம், பட்டர், வெனிலா எசன்ஸ், ரோஸ் வாட்டர், பிஸ்தா பவுடர், பால், சீஸ், லெமன் ஜூஸ். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பால், இது காய்ச்சி ஆறின பால் தான். நல்லா விக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க. அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை செஞ்சுக்கணும், இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு அங்கங்கே கட்டி விழுவும். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ 200 கிராம் சுகர் சேர்த்துங்க. சுகர் சேர்த்தும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்க. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வரும். பார்த்தீங்கன்னா இந்த அளவு நல்லா திக்காக வரணும், நல்லா க்ரீமாக வரணும். பார்த்தீங்கன்னா க்ரீம் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிங்க. சீஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சேமியாவில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வறுத்த சேமியா நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். பட்டர்லாம் கூட நெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். 100 கிராம் சுகர் சேர்த்துங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க. சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா பபிள்ஸாக வரட்டும். ஒரு கம்பி பதம் அளவு வரணும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர், ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி தவாவில் தான் குனாஃபா செய்ய போகிறேன். ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்க. அப்போ தான் சேமியா கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேமியாவை இப்போ தவாவில் வச்சுக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வச்சுங்க. அங்கங்கே கொஞ்சம் ஓரங்கள்லாம் சரி பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கையால் அழுத்தம் கொடுத்து அழுத்திக்கலாம். இப்போ க்ரீமை எடுத்து ஃபுல்லாக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா மீதம் உள்ள சேமியாவையும் மேலே இப்போ வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னைக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் கேஸில் செஞ்சீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. ஸ்லோ குக்கில் வச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிளாஸ் போட்டு முடிக்கலாம். இது 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தவாலேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உடையாமல் இருக்கணும். இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு குனாஃபா. பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். நம்ம எந்தளவு சுகர் சேர்க்குறோமோ அந்தளவு சேமியா சுகர் அப்படியே உறிஞ்சிக்கும். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸ்தா பவுடர் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ குனாஃபா ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். அரபியன் ரெசிபி குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.